வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் அருமையான வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். வாழ்க்கை எப்படி வாழணும்னு யார் சொல்லி நாம் கேட்கக்கூடாது. நம்ம தான் டிசைட் பண்ணணும் எப்படி வாழணும். எப்படி ஒன்றாலும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுங்க, அருமையான வாழ்க்கை கிடைக்கும், அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா நம் இச்சையில் நாம் பிறந்தோம் இல்லை, முன் பின் நடப்பது எதுவும் நம் கைவசம் இல்லை. இது யதார்த்தமான உண்மை. கடவுள் நம்மளை படைச்சிருக்கார். அப்போ கடவுள் இப்படி நம்ம படைச்சிருக்காருன்னா நாம் எப்படி நடக்கணும்னு நம்ம ஒரு பாதையை வகுத்துக்கணும். இறை அம்சம் நம்மோட இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம பாதையில் நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். நல்ல பாதையாக நாம் தேர்ந்தெடுத்தோம். இந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு முடிவில் போகணும். அப்படி போகும்போது ஒரு 4 வழி நமக்கு தோணும். அன்பு, அறம், நன்றியுணர்வு, நமக்கு நாம் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்டை நாம் செலக்ட் பண்ணிக்கணும். அன்பு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? முதல்ல தாயினுடைய ஸ்பரிச உணர்வை தான் முத உணர்வோம். அவங்க காட்டுகிற அன்பு தான் உலகத்திலே பெரிய அன்பு. அந்த அன்புக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. அந்த அன்பு சொல்லவும் முடியாது. நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே அன்பை தான் நாமளும் கொடுக்குறோம். அது தருவது நமக்கு முதன்மையாக தாய் தான் தருகிறார்கள் அந்த அன்பை. அந்த அன்பில் தான் கிடைக்குது பண்பு, பாசம் எல்லாம் தகப்பன் மூலமாக எல்லாம் சேர்ந்து வருது. திருமூலர் தான் என்ன சொல்கிறாருன்னா, அன்பே ஜீவன் அப்படிங்கிறார். ஜீவன்னா உயிர். அன்பே ஜீவன், அன்பே சிவன், அன்பே சிவம், அன்பே சிவம். இதுதான் அன்பு. வேறு சிவம் வேறு இல்லை. அப்போ அந்த சிவம் யாரு? இறைவன். இறைவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், இறை அம்சம் அதை நம்முள் தெளித்தவர் இறைவன். இறை அம்சத்தை அள்ளி தந்தவர், தெளித்தவர். அதனால் நம்மகிட்டே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கின்னு நாம் பிரயாணம் செய்யணும் வாழ்க்கையில். அன்பு பிரதானமாக இருக்குதுங்களா? அடுத்து ராமலிங்க அடிகளார் கூட அதை நம்ம சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எல்லா உயிரும் ஜீவன் சொன்ன இல்லையா, அன்பே ஜீவன். அப்போ எல்லா ஜீவங்களையும் இறைவன் படைத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் நாம் அந்த அன்பை செலுத்த வேண்டும். 2வது அறம். அறம் நற்செயல்கள் செய்கிறது எல்லாமே அறச்செயல்கள் தான். அதில் இரக்கம், ஈகை குணம், நேசம் எல்லாமே வரும். நபிகள் நாயகங்கள் கூட அதை என்ன சொல்கிறாருன்னா, செல் அப்படின்னு ஒரு இதில் ஒருவனுக்கு உதவி செய்யறதே ஒரு அறம் தான். அது நல்ல செயலாக இருக்கணும். ஒருத்தவங்களை பார்த்து இன்முறுவல் செய்தல், இன்பமாக சிரித்தல், அது சகோதரனாக இருக்கலாம், பக்கத்தில் யாராக இருக்கலாம், ஒரு புன்னகைத்த முகமாக இருக்கணும், அதுவும் ஒரு அறச்செயல் தான். ஒரு விலாசம் தேடி வருபவர்களுக்கு சரியான விலாசத்தை சொல்வதும் அறச்செயல் தான். பாதையில் நடந்து போகும்போது கல் முள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போடுறோம் இல்லைங்களா, அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்தல். உபகாரம் செய்கிறதே ஒரு அறச்செயல் தான். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதம் சாரீரம் பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரோபகாரம் செய்வதற்கே இந்த சரீரம் படைக்கப்பட்டிருக்கிறது. இதம் சாரீரம் பரோபகாரம், அறச்செயல்கள். அடுத்தது நன்றி உணர்வு. நன்றி உணர்வுன்னா, நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர், இறைவன், நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிற உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு இருக்கிற போது தான் அது சொல்லுவாங்க, கிராட்டிடியூடு சென்ஸ் இஸ் தி பிளெஸ்ஸிங் ஆஃப் காட் அப்படின்னு எஸ்டி சர்மா அவர்கள் சொல்லுவாங்க. அதே சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிராட்டிடியூடு மைண்ட் இஸ் த பிளெஸ்ஸிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த நன்றி உணர்வுள்ள வரத்தான். நம்ம நன்றியோடு இருக்கும்போது எல்லாமே நல்லது நடக்கும். அடுத்தது நமக்கு நாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். நமக்கு நாமே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்து இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க இப்படி வாழ்கிறார்களே, இப்படி அவர்கள் வாழ்கிறார்களான்னு நினைக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு பாதை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்மளை இறைவன் படைத்திருக்கிறான். நாம் வாழ வேண்டிய முறை ஒன்று இருக்கிறது. அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். அடுத்தவர்களை பார்த்தெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அதோட வாழ்க்கையை ரசித்து பயணம் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பாக ஒரு இன்ச்சாக நவுந்தணும். வேகமாக போகக்கூடாது. ஜெட் வேகத்தில்
வேகமாக போகும்போது என்ன களைப்பு வரும், சலிப்பு வரும். வாழ்க்கையில் ஏன்டா அந்த வாழ்க்கை இப்படி இருக்குதோன்ற ஒரு சலிப்புத்தன்மை வரும். அதனால் நாம் வேகம் இருக்கக்கூடாது. ரசித்து குடும்பத்தில் முதல்ல நம்ம இந்த நாளையும் சொன்ன பார்த்தீங்களா, அன்பு முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கணும். பிள்ளைகள்கிட்ட, மனைவிகிட்ட, நண்பர்கள்கிட்ட, சகோதர சகோதரிடம், அக்கம் பக்கத்தாரும் எல்லோருமே அன்பு செலுத்த வேண்டும். அன்பை செலுத்துவோம், அன்பை செலுத்துவோம், அன்பை பெறுவோம். நன்றி, வணக்கம்.